தென்சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் மீண்டும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். மத்திய சென்னையில் தயாநிதி மாறனும், வட சென்னையில் கலாநிதி வீராசாமிக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தூத்துக்குடியில் கனிமொழி, நீலகிரியில் ராசா, அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் பாலு, வேலூரில் கதிர் ஆனந்தனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேருவுக்கும், கள்ளக்குறிச்சியில் மலையரசனுக்கும், ஈரோட்டில் பிரகாஷுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆரணியில் தரணிவேந்தன், திருவண்ணாமலையில் அண்ணாதுரை, சேலம் செல்வ கணபதிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் பட்டியலில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தர்மபுரியில் மணி, தஞ்சையில் முரசொலி, கோவையில் கணபதி ராஜ்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன், தென்காசியில் ராணி, பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் பட்டியலை தற்போது பார்த்தோம். தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் பட்டியலை பார்க்கலாம். அதிமுக வேட்பாளர் பட்டியலில் வடசென்னையில் ராயபுரம் மனோ, காஞ்சிபுரத்தில் ராஜசேகருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னைக்கு ஜெயவர்தனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அரக்கோணம் தொகுதியில் விஜயனுக்கும், கிருஷ்ணகிரியில் ஜெயபிரகாஷுக்கும், விழுப்புரத்தில் பாக்கியராஜுக்கும் அதிமுகவில் அந்த வேட்பாளர் பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலத்தில் விக்னேஷ், நாமக்கல் தமிழ்மணி, ஈரோட்டில் அசோக் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கரூரில் தங்கவேல், மதுரையில் சரவணன், சிதம்பரத்தில் சந்திரஹாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் நாராயணசாமிக்கும், நாகையில் சுர்ஜித் சங்கருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக அதிமுக தொடர்பான அந்த வேட்பாளர் பட்டியலானது இன்று வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான அண்மை விவரங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம்.